சிவகாசி புறவழிச்சாலையில் உள்ள ஒரு பட்டாசு கடையில் திடீர் தீ விபத்து நடந்திருக்கிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் சுதீரிடம் கேட்கலாம். வணக்கம் சுதீர், நீங்க சொல்லுங்க, இப்ப வெடி விபத்து எங்க நடந்திருக்கு, பக்கத்துல என்னென்ன இருக்கு, சேதம் எப்படி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. சார், சிவகாசி புறவழிச்சாலை சார். இதுல பட்டாசு கடை, அது பக்கத்துல ஸ்கேனிங் சென்டர் இருக்கு சார். அதுல இப்ப லாரியில சின்ன மினி வண்டியில பட்டாசு ஏற்றி கொண்டிருந்த போது உராய்வு ஏற்பட்டு திடீர்னு தீ விபத்தாகிவிட்டது. இதுல பக்கத்துல இருக்க ஸ்கேனிங் சென்டர்ல 30க்கும் மேற்பட்ட ஆண் பெண் நோயாளிகள் உள்ள அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. திடீர்னு அதுல உள்ள புகை மூட்டமாக இருக்கிறதால் அனைவரும் உள்ள ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாஇருந்தாங்க. பொதுமக்களோட உதவியோட பின்பக்க ஜன்னலை உடைத்து அனைவரும் மீட்கப்பட்டார்கள். 2 தீயணைப்பு வாகனம் மற்றும் ஆம்புலன்ஸ், போலீஸ் அனைவரும் கூட்டத்தை கட்டுப்படுத்தி சார். சுதீர், இந்த விபத்து நடந்தப்போ பக்கத்துல இந்த மினி லாரியில இருந்த வாகனத்திலும் நடந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க. இந்த விபத்துக்கான காரணம் பத்தி ஏதாவது தெரிய வந்ததா இது வரைக்கும்? அதாவது பண்டல் தீபாவளி நேரம் என்பதால் பண்டலை வண்டியில ஏற்றி கொண்டிருந்த போது உராய்வு ஏற்பட்டது சார். அதுல உடனே அந்த டிரைவர் மற்றும் அனைவரும் பக்கத்துல இருந்த அனைவரும் ஓடிட்டாங்க. இதுல இப்ப மொத்தத்தில் வாகனம் மற்றும் ஒரு 20க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனம் அனைத்தும் சேதமாயிருக்கு சார். இப்ப வாகனங்கள் சேதமடைஞ்சதை பத்தி சொன்னீங்க. அந்த பட்டாசு கடையில எத்தனை பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க? ஊழியர்களுக்கு ஏதாவது காயம் அந்த மாதிரி ஏதாவது தகவல் இருக்கா சுதீர்? இல்ல, உயிரிழப்போ இல்ல காயமோ எதுவும் கிடையாது சார். லேச உறவு ஏற்பட்ட கோயில் வந்தவுடன் அனைவரும் அங்கத்துல இருந்தவங்க, அக்கம் பக்கத்துல உள்ள கடைக்காரர்கள் அனைவரும் அந்த இடத்தை அப்புறப்படுத்தி விட்டார்கள். இப்ப அந்த இடத்துல எத்தனை தீயணைப்புத்துறை வாகனங்கள் வந்திருக்கு? அங்க நடக்கக்கூடிய பணிகள் பத்தி, மீட்பு பணிகள், இதை பத்தி சொல்லுங்க சுதீர். 2 தீயணைப்பு வாகனங்கள், 30க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள், ஆம்புலன்ஸ் 2 ஆம்புலன்ஸ் மற்றும் போலீஸார் அனைவரும் அந்த இடத்துல ஃபுல்லா இருக்காங்க சார். அங்க கூட்டம் அதிகமாக இருக்கிறதால அனைவரையும் போலீஸார் அருகில் அண்ட விடாமல் தடுத்து நிறுத்திருக்காங்க சார். இந்த பட்டாசு கடையிலிருந்து பக்கத்துல மருத்துவமனை இருக்கிறதா சொன்னீங்க. எவ்வளவு தூரத்துல இந்த மருத்துவமனை இருக்கிறது? அங்க எத்தனை நோயாளிகள் இருக்காங்கன்னு ஏதாவது தெரியுதா? பட்டாசு கடையை ஒட்டியே ஸ்கேனிங் சென்டர் சார். அதாவது நோயாளிகளுக்கு ஸ்கேனிங் பண்ணக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு. அங்க 30க்கும் மேற்பட்ட ஆண் பெண் நோயாளிகள் அங்க உள்ள மருத்துவ சிகிச்சைக்காக உள்ள வந்திருக்காங்க. வந்தபோது இந்த மாதிரி புகை வந்ததுனால அவங்களால வெளியே வர முடியல. அதனால பின்பக்க ஜன்னலை உடைத்து பொதுமக்களோட உதவியோட அனைவரும் மீட்கப்பட்டார்கள். இப்ப இந்த நோயாளிகளை மீட்கிறதுல பொதுமக்கள் மட்டுமின்றி தீயணைப்பு துறையை சேர்ந்தவர்கள் யாராவது ஈடுபட்டிருக்காங்களா, இல்ல முழுக்க முழுக்க பொதுமக்களா சேர்ந்து இந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்களா சுதீர்? தீயணைப்பு வாகனம் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவலர்கள் 3 பேருமே இணைந்து தான் சார்